அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. புனிதமான துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையை அடைந்து விட்டோம். இந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அதுலேயும் சிறந்த பரக்கத்தான நாட்களை அல்லாஹாலா நமக்கு ஏராளமாக கொடுக்குறான். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில கூடுதலான சிறப்புகளையும் பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தர்றான். எனவே இந்த நாளில் நம்ம கட்டாயம் எல்லோருமே அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அந்த அளவு முடியலை அப்படின்னாலும் குறைந்தபட்சம் உங்களால் எந்த அளவு செய்ய முடியுதோ அதில் மிகச்சிறப்பான அமல்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க. இன்னும் அல்லாஹால வெகு விரைவாக உங்களுக்கு 2 உலகத்திலும் நலவை கொடுப்பான். இன்னைக்கு அப்படி நம்ம 2 உலகிலும் நாம் அதிக அளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய, இன்னும் 2 உலகிலும் நம்முடைய தேவையை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ கபூல் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் மக்ரீபுக்கு பிறகு நீங்கள் 70 முறை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு பாருங்க, மேஜிக் மிராக்கல் நடக்கும். அது என்ன திக்ர் எப்படின்னா, இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். இது சூரா ஹுஜ்ராத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு வசனமாக இருக்குது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் கிருபை செய்யக்கூடிய கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த ரஹீம் அப்படிங்கிறது துஆ கபூல் மந்திரம் தான். ஏன்னா இது இஸ்முல்லாஹ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஓதனா ஏராளமான பலனை அடைந்து கொள்ளலாம். இப்போ சமீபத்தில் இந்த ரஹீம் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை நான் அதிக அளவு ஓதிட்டு வர்றேன். அதாவது ஃபஜ்ருக்கு தொடர்ந்து 500 முறை ஓதிட்டு வர்றேன். எனக்கு ரொம்ப நிறைய மாற்றங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை ஓதுறதுக்காகவே நான் ரொம்ப சீக்கிரமாக நான் வந்துட்டு ஃபஜ்ரை முடிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக ஓதிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி பாருங்கள். இது கட்டாயம் துஆ கபூல் மந்திரம் மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்குது. நீங்களும் ஓதி பாருங்கள், இதனுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும். அடுத்தது தவ்வாப் அப்படிங்கிறது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம். இதை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதாவது இது போல அல்லாஹுவுக்கு தவ்வாப், கஃபூர் இது போல மன்னிக்கக்கூடியவனேங்கிற அர்த்தத்தை கொண்ட நிறைய திருநாமங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓதும்போது அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இது இஸ்திக்ஃபாராக மாறுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்றைக்கு இந்த 2 வார்த்தையுமே பாவங்கள் மன்னிச்சு நம்ம மேலே அல்லாஹாலா கருணையை வரவழைக்கக்கூடிய ஒரு திக்ரா இருக்குது. இதை நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். கட்டாயம் இது துஆ கபூல் மந்திரம் தான். எப்போ இஸ்திக்ஃபாரை சொல்லிட்டு கருணையாளனே என் மேலே கருணை காட்டுன்னு சொல்கிறோமோ, அல்லாஹாலா நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு நம்முடைய துஆவையும் அங்கீகரித்து நமக்கு எல்லா நலவுகளையும் கொடுப்பான். இப்போ கையோட இந்த திக்கரை நம்ம 70 முறை ஓதிக்கலாம். ஏன்னா அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக ஷைத்தான் செய்ய விட மாட்டான். ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்குறதா இருந்தாலும் சரி, அல்லாஹுவ கருணையாளனே அப்படின்னு சொல்லி அழைச்சு நம்முடைய தேவைகளை வாங்கி கொள்றதா இருந்தாலும் ஷைத்தானுக்கு அது பிடிக்காது. அதனால் ஏதாவது வேலையை கொடுத்து நம்முடைய மனதை திசை திருப்பிடுவான். ஓத முடியாமல் போயிடும். இப்போ கையோடு நம்ம ஓதிடலாம். ஓத முடியாதவங்க நான் ஓதுறத காதில் போட்டாவது கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கான நற்கூலி நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ தவ்வாபுர் 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 ரஹீம்.
இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் 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 இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். 2 நிமிஷம்தான் நமக்கு இந்த திக்ரை 70 முறை ஓதுறதுக்கு செலவாயிருக்கு. அவ்வளோதான். நம்ம குறைந்த அளவில் ஒரு அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை நம்ம ஓதி முடிச்சிட்டோம். இதில் நமக்கு 70 முறை சொன்னதுக்கு அல்லாஹ் நம்முடைய 70 பாவங்களையும் மன்னிச்சிருவான், 70 தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவான். அதோடு அல்லாஹ்வினுடைய கருணையை நம்மால் எண்ண முடியாது. ஒரு தடவை சொன்னதுக்கு ஒரு நன்மை மட்டும் நமக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறதில்ல. அல்லாஹ் நாடினா அப்படின்னா ஒரு முறை ஒரு திக்ரை ஓதணும் அப்படின்னா ஒரு நன்மைக்கு பதிலாக 70 மடங்கு, இன்னும் 7000 மடங்கு கூட அல்லாஹ் சிறப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திக்ரை நம்ம ஓதுறதின் காரணமாக 70 பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்ல, 70 தேவைகள் மட்டும் கபூல் ஆக போகிறதில்ல. அல்லாஹ் நாடினா லட்சக்கணக்கான நன்மைகளை கூட, லட்சக்கணக்கான தேவைகளை கூட அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க. 2 நிமிஷம்தான், உட்கார்ந்தீங்கன்னா ஓதி முடிச்சிருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு உங்களுடைய துவாவை கையேந்தி கேளுங்க. ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் அதை மறந்துடாதீங்க. இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். இன்னும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.